அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி யூஜி பிஆர்டி பிடி கேஸ் நிலவரம் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இப்போ டிஆர்பி கேஸ் 1/7/2024 திங்கட்கிழமை அன்னைக்கு வந்தப்போ ஒட்டுமொத்த கேஸும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த டிஆர்பி யூஜி பிஆர்டி சம்மந்தப்பட்ட கேஸ் எல்லாமே ஒரே கோர்ட்டில் அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்படின்றத நம்ம முன்னாடி பதிவிலே போட்டிருந்தோம். எல்லாருக்குமே இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். பட் இந்த டிஆர்பி பிஆர்டி யூஜி போஸ்டிங் எப்போ போடுவாங்க அப்படின்ற ஒரு ஏக்கம் எல்லாத்துக்கிட்டுமே இருக்கும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இன்று கிடைச்ச தகவல் படி இந்த பிஆர்டி பிடி கோர்ட்டோட கேஸ் முடிஞ்சு இவங்களுக்கு ஃபைல் வந்த பிறகு இது எல்லாமே அப்ரோச் பண்ணி ஃபைனல் லிஸ்ட் வெளியிடுறதுக்கு 3 வாரங்கள் ஆகும் என்ற தகவல் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இன்னும் 3 வாரத்துக்குள்ளே இந்த பிஆர்டி பிடிக்கான ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்ட உடனே அதுக்கான போஸ்டிங் அலாட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ற தகவல் இன்று அதிகாரபூர்வமாக அஃபிஷியல் லைனில் நாங்கள் கேட்டோம். பட் அதிகாரபூர்வமான அறிவிப்பு அவங்களுக்கு ரிசீவ் ஆன பிறகு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஒரு 3 வீக்ஸ் இந்த மந்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பிஆர்டி பிடி யூஜி தேர்வு எழுதி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடித்த மாணவர்கள் நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய இந்த முடிவு இந்த மாதம் இறுதிக்குள் வந்துடும். அதுக்கு அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பிஆர்டி பிடியில் போஸ்டிங் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் கொஷின் கேட்டிருந்தாங்க. இப்போ ஒரு 3 மாதத்துக்கு ஸ்கூலில் டெம்பரரி டீச்சர்ஸ் இப்போ எடுக்கிறதுக்கான ஒரு அறிவிப்பு சென்ற வாரம் வந்தது. அது பார்த்திங்க அப்படின்னா பிஜிக்கு தான் சொல்லியிருக்காங்க. அதுவுமே 11 மந்த் அப்படின்ற மாதிரி டெம்பரரி போடுவாங்க. இந்த டைம் 3 மந்த்ஸ்க்கு மட்டும்தான் போட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 மந்த்ஸ்க்குள்ளேயே பிஜிக்கான கால்ஃபர் விட்டுருவாங்க. கால்ஃபர் விட்டாங்கன்னா அந்த தேர்வு எழுதி ரிசல்ட்டு வர வரைக்கும் மீண்டும் ஒரு 3 மாதம்னா அடுத்து ஒரு 3 மாதம் அவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க இந்த டெம்பரரி போஸ்டிங்க்கு. அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் பயந்துக்கு தேவையில்லை. ஏன்னா இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் ஆனதுனால இப்போ இமீடியட்டாக போஸ்டிங் போக வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால டெம்பரரி போஸ்டிங் போட்டிருக்காங்க. அதே போல் பிஆர்டியுமே ஜூனில் போடுறதுக்கான ப்ராசஸ் தான் வெகு விரைவில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நம்ம மாணவர்கள் ஏற்கனவே இந்த தேர்வு எழுதினவங்க சில பேர் இந்த கேஸ் போட்டதுனால இது தள்ளி போயிடுச்சு. பட் இனிமேலும் இது இந்த கேஸ் ஏதாவது இதாகுமான்றதை நீங்கள் பயந்துக்க வேண்டியதில்லை. ஏன்னா இது ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்லேயே இது மாதிரி கேஸ் வந்திருக்கு. அந்த கேஸை ஃபாலோ பண்ணி தான் இங்கே ஹைகோர்ட்டில் இதுக்கான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு இந்த பிஆர்டி பிடிக்கான போஸ்டிங் 3 வீக்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஃபைனல் லிஸ்ட் வெளியிடறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. அதே போல் பிஜிக்கான கால்ஃபர் இம்மிடியட்டாக வரும் அப்படின்ற தகவலும் இருக்குது. அதாவது ஜூலை ஆகஸ்ட்டுக்குள்ளே உங்களுக்கு பிஜிக்கான கால்ஃபர் வரும். இதில் யூஜி முடித்து நீங்கள் போஸ்டிங் போகிறவங்கள தவிர பிஜியுமே பார்த்திங்கன்னா யூஜிக்கும் பிஜிக்கும் உங்களுக்கு சேலரி யூஜி 56,000னா பிஜி 65,000 சேலரி. ஸோ அதுக்கான கிரேட் உங்களுக்கு ஹை ஆகும்போது சேலரியும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் யூஜி முடித்து நீங்கள் ஜாயின் பண்ணாலுமே பிஜிக்கும் படித்து அதில் நீங்கள் வந்துடலாம். அதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் பிஆர்டிக்காகவே இந்த பதிவை நான் பதிவிடுறேன். பிஆர்டி எழுதியிருக்க மாணவர்களுக்கு இது சந்தோஷமான செய்தி. மீண்டும் தகவல் கிடைத்தவுடன் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.